கிளச் அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம், லைட்டாக மைல்டாக ரிலீஸ் பண்ணுவோம். அப்படியே வச்சுக்கோமா. பிரேக் லைட்டாக. ஆமாம், லெஃப்ட் வாமா. அப்படியே மிரர் பார்த்துட்டே இருக்கு தம்பி. லெஃப்ட் வாமா, லெஃப்ட் வா. போங்க, ரைட் போங்க, ரைட் இண்டிகேட் போட்டுருக்கோம். போ. லெஃப்ட் வாங்க. லைஃப் லைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளச் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்க. டிராஃபிக்கு கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. லெஃப்ட் வாங்க, போ. ஸ்டடி பண்ணிங்க. கிளச் அழுத்திக்கங்கப்பா. கிளச் வேகமாட்டுங்க. பிரேக் லைட்டாக பண்ணுங்க. பிரேக் சும்மா லைட்டாக கட்ட விரலில் பண்ணுங்க. பிரேக்கை விட்டுடுமா. பிரேக் லைட்டாக பிரேக் விட்டுடுங்க. லெஃப்ட் வாப்பா. அப்படியே இருங்க. ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே போங்க. பொறுமையாக போங்க. ஒன்றா அப்படின்றல சரியா. கொஞ்சம் அங்கே இடம் ஃப்ரீயாச்சுன்னா நீங்கள் ஆக்சில் கொடுக்கலாம். லைட்டாக ஸ்பீட் பிரேக் வருது. ஸ்பீட் பிரேக் பாஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரைட் இண்டிகேட் போட்டுக்கார. நீங்கள் லெஃப்ட் வாங்க. அப்படியே ரைட் மாற்றி திருப்புமா. அப்படியே வச்சு ரொம்ப போயிட்டீங்க. அப்படியே வச்சுக்கிட்டு லைட்டாக ஆக்சில் கொடுங்க. ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. லெஃப்ட் வாங்க. லைட்டாக அவ்வளோதான். அப்படியே இருங்க. கொடுங்க. ஆக்சில் லைட்டாக கொடுத்துட்டு போங்க. ஸ்டடி பண்ணிக்கலாம். செகண்ட் கியர் மாற்றிக்கோங்க. லைஃப் லைன் ஃபாலோ பண்ணிங்க. லெஃப்ட் வரைக்கும் பாருங்களா. ஸ்டடி பண்ணுங்க. போங்க. லைட்டாக ரைட் போங்க. ஸ்டடி பண்ணிக்குமா. ஸ்டடி பண்ணி ஆக்சில் லைட்டாக கொடுங்க. ரைட்டில் போங்க. ஸ்டடி கொடுங்க. ஆக்சில் கொடுங்க. லெஃப்ட் வாங்க. லைட்டாக ரைட் போங்கப்பா. லைஃப் லைனை ஃபாலோ பண்ணுங்க. கிளச் அழுத்த வேண்டாம். இது ஸ்பீட் பிரேக் தேவையில்லை. எதுவும் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுமா. வேகமாக இருக்குங்க பாருங்க. போங்க. ரைட் போங்க. அப்படியே லெஃப்ட் வாங்க. லைஃப் லைனை ஃபாலோ பண்ணிக்கிங்க. புரியுதா. கேப் கொடுக்காதீங்க. ரைட் போங்க. சொன்ன மாதிரி வந்தார் அவரு. போங்க. ரைட் போங்க. பிரேக் லைட்டாக பண்ணுங்க. கிளச் தேவையில்ல. பிரேக் மட்டும். பிரேக் விட்டுடுங்க. லெஃப்ட் வாப்பா. ஸ்டடி பண்ணிக்குமா. கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. லைட்டாக கொடுத்துட்டு போங்க. கொடுங்க. இண்டிகேட்டர் கட் பண்ணு. போட்டு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இண்டிகேட்டர் கட் பண்ணு. திருப்பி போட்டுதான் வச்சுக்கிற பாரு. சம்பந்தம் இல்லாமல் போடக்கூடாது. சரியா. தேர்ட் கியர் மாற்றிக்கோங்க. சம்பந்தம் இல்லாமல் ஏன் தம்பி போடுற. போங்க. ரைட் போங்க. ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணி கொடுங்க. ஆக்சில் கொடுங்க. அந்த மாதிரி சடனாக வரக்கூடாது. புரியுதா. லெஃப்ட் வாங்க. வேகத்தை குறைங்க. அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் சடனாக வரும்போது பின்னாடி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. லெஃப்ட் சடனாக வரீங்க. அப்போ மிரர் பார்க்கணும் இல்லையா. போங்க. ரைட் போங்க. எப்பவுமே என்ன சொல்கிறோம், மிரர் பார்த்துதானே வர சொல்கிறோம். புரியுதா. லைட்டில் ரைட். ஸ்டடி பண்ணிக்கோங்க. பிரேக்கில் கால் மாற்றி பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணுங்க. வேகத்தை குறைச்சிட்டு கிளச் அழுத்தி செகண்ட் இருவாங்க. ரைட் போங்க. ஸ்டேரிங் கொஞ்சம் ரைட் போமா. கிளச்சை கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. வாங்க. ஸ்டடி பண்ணிங்க. ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுங்க. அந்த ஸ்பீட் பிரேக் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடும் டிஸ்டர்பன்ஸ். டிராஃபிக் கூடிய வேலைலாம் குறைஞ்சிடும். புரியுதா. ரைட் போங்கம்மா.
ரைட், சென்டரா போங்க, சென்டர் பண்ணி போங்க. அவங்களும் அந்த சைடு போயிடுவாங்க, கொஞ்சம் ரைட்டா, அவ்வளோ. அப்படியே போங்க, ரைட் போங்க, மிரர் பார்த்து வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாப்பா, ஸ்டடி பண்ணிங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுமா, பிரேக்கில் கால் மாற்றி பிரேக்கில் ஹைட்டாக வேகத்தை குறைங்க. ஸ்பீட் பிரேக்கில் வேகத்தை குறைச்சி கொண்டு போங்க. பிரேக் விட்டுட்டு லெஃப்ட் போகாம லெஃப்ட் போங்க போங்க. அப்படியே லைட்டாக ரைட்டில் போங்க, திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஸ்டடி இண்டிகேட்டர் கட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கியர் மாற்றிக்கோங்க. உங்கள் லைட்டாக ரைட் போங்க, கிளச் ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சல் கொடுக்குறப்ப தம்பி உங்கள் லைட்டாக ரைட் போங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. லைட் ஒதுங்கிடுங்க, அவங்க கொடுங்க, ஆக்சல் கொடுங்க. எப்போவுமே அவங்க டோர் திறக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒதுங்கிடணும், சேஃப்டியாக தான். சரியா? ரைட் போங்க, ரைட் போங்க. தேர்ட் கியரில் இருக்கிறீங்க, 30 km ஸ்பீடுக்கு மேலே இருக்கணும். 30லேருந்து 40 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரைட் போப்பா, ரைட் போங்க, ரைட் போங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாமா போங்க, ரைட் போங்க, ஸ்டடி பண்ணுங்க. போங்க, லைட்டாக ரைட் போங்க, ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி போயிட்டு உடனே வந்துடணும்பா, டைம் எடுக்காதீங்க. லைட்டாக ரைட் போங்கம்மா, ஸ்டடிக்கு வாங்க, லெஃப்ட் வாங்க, ஸ்டடி பண்ணுங்க. பிரேக்கில் கால் மாட்டிக்கப்பா, பிரேக்கில் ஹைட்டாக பண்ணுங்க, கிளச் அழுத்துங்க, நியூட்ரல் பண்ணுங்க. செகண்ட், பிரேக்கில் ஹைட்டாக, பிரேக் விட்டுடுங்க. ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணுமா. பிரேக்கில் கால் மாற்றும் போது மிரர் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களாப்பா? பார்க்கல, கவனத்துக்கு வரணும்ப்பா, புரியுதா? கவனமாக செய்யணும். பிரேக்கில் காலை மாற்றினாலுமே மிரரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் கவனமாக வரணும். இத்தனை ஸ்பீட் பிரேக்கிட்டு பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, அத்தனை முறையும் சொல்லிட்டு வரோம் இல்லையா? அப்போ அந்த கவனத்தை நீங்கள் கொண்டு வரணும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் அந்த கவனத்தை கொண்டு வந்தால் தான் அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போகணும். தவற விட்டுட்டீங்கன்னா மிஸ் பண்ணுறீங்களா? போங்க, ரைட் போங்க, கொடுங்க, ஆக்சில் கொடுங்க. தேர்ட் கியர் மாற்றிக்கிப்போ, கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. கொடுப்பா, ஆக்சில் கொடு. உங்க லைட்டாக ரைட் போமா, ஸ்டடி. உங்க லைட்டாக ரைட் போமா, ஸ்டடி பண்ணிக்கோங்க. உங்க ரைட் போங்க, லைஃப் லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, புரியுதா? போங்க, ஒரு ஸ்பீடை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுமா. ஸ்பீடு நீங்கள் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணாதான் ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், புரிஞ்சுங்களா? போங்க, ரைட் போங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் மிரர் பார்த்து லைட்டாக திருப்புங்க. ரைட்டில் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே போயிடுங்க. இப்போ யூ டர்ன் பண்ணுறோம், அந்த டிவைடரில் யூ டர்ன் பண்ணிக்கலாம். வாங்க, லெஃப்ட் வாங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணி இண்டிகேட்டர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் ரைட் போங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. பிரேக்கில் காலை மாற்றிக்கோங்க, ரைட் சைடு காலை பிரேக்கில் மாற்றிக்கோங்க. பிரேக் மிரர் பார்த்து பிரேக்கில் ஹைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க, வேகத்தை குறைச்சிக்கிட்டே வாங்க. கிளச்சை வேகமாக அட்டிக்கோங்க. செகண்ட் கியர் மாற்றிட்டீங்களா? இப்போ ஆப்போசிட் வண்டி வந்துட்டு இருக்குதா? பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக்லேயே கால் இருக்கட்டும். கிளச் ஃபாலோ பண்ணுங்க. பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னேன், நீங்கள் ஸ்டேரிங்கே திருப்பாமல் நிறுத்திருக்கீங்க. பிஃபோர் பண்ணி வச்சுக்கிடணும்.
வண்டி அங்கே வந்துட்டு இருக்கு. திருப்பிங்க ஃபுல் ஸ்டேரிங்கை திருப்பணும். பிரேக்கில் கால் வைங்க. பிரேக் மட்டும் அப்ளை பண்ணுங்கப்பா. பிரேக் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. சைடு லெஃப்ட் சைடையும் பார்த்துக்குங்க. அப்படியே லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட் அப்படியே இருங்க. கிளச் அழுத்திடுவோம். அப்படியே லெஃப்ட் திருப்பி ஸ்டடி மட்டும் கொஞ்சம் ரைட்டில் திருப்பின மாதிரி வச்சு இப்போ ஸ்டடி பண்ணுங்க. வண்டி நிற்கும் போது அதை கிளியர் பண்ணுங்க. அப்படியே ஆஃப் பண்ணிங்க.